ஹலோ கைஸ், நம்ம ஒரு தரமாக ஒரு சிஎஸ் ரேங்கட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம M8773 அப்படின்னு எடுத்தாச்சு. நம்ம பைபிள் எம்பி பாபு என்ன பண்ணுறான்னா தரணி, அதாவது அவன் பேர் வந்து தரணி, அதனால தான் அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டு மாதிரியே விளாடுவான். இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து ஐயோ மூமெண்ட்டுங்கிற பேரில் என்ன வந்து சாவடிக்கிறானுங்க. இப்போ வந்து வெறி கொண்டு ஓட ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் எவங்கிட்ட இருந்தாலும் மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போயாச்சு. இவன் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டுன்னு அடுத்து வந்துட்டான். அவ்வளோதான் கைஸ், ஒருத்தனை முடிச்சாச்சு. அவ்வளோதான். ரைட்டு, யாருன்னு நினச்ச. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் நம்ம எங்கே இருக்கான்னு சிக்கிறங்குள்ள பைபிளை எங்கே சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? பைபிளை பம்பிட்டு இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹா, நம்மளையும் முடிச்சு கட்டிட்டான். இப்போ வந்து நம்மளுடைய அவர் பேர் என்னது, டைட்டன், அவர் வந்து வெறித்தனமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவங்கிட்ட இருந்தால் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் மறுபடியும் வந்து ஏடி டைட்டன் வந்து அடிச்சிட்டாரு. அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து தரமாக இருக்க போது நம்மளை வந்து சாய்ச்சிட்டானுங்க. சாய்ச்சவனை வச்சு செய்கிறது தான் நம்ம வேலையே. சூப்பர், தாம்சன் எடுத்தாச்சு. இனிமேல் கிருட்டுன்னு அழுத்தி பிடிக்க வேண்டியதான். இப்போ தாம்சன் எடுத்து நம்ம அழுத்துல எனிமி அப்படியே கதறி போயிடணும், அந்த அளவுக்கு அழுத்தணும். ஓகே கைஸ், மறக்காமல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்க, மறக்காமல் நம்ம சேனலில் கேமர் பேங்கி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும், மறக்காமல் அந்த சேனலுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம கவலையை விட்டுட்டு ஒரு கேம், அதாவது ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் விளையாடும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு செமையாக ஃபன் பண்ணிவிட்டு விளையாடும்போது எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பஸ் பண்ணுறதுக்காக வந்து இது விளையாடுறீங்க, கிருட்டுன்னு வந்துட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், என்னையே வந்து சாய்க்கணும்னு நினச்சிட்டான். பைபிளில் என்ன சாய்க்கணும்னு நினச்சானா அவ்வளோதான், அவன் காலி. ஏதோ ஃப்ரூக்கில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்களா எங்கெங்கேயோ இருந்து பம்பிட்டு வரான் பைபிளை. இப்போ மறுபடி கிருட்டுன்னு அழுத்த வேண்டிதான், வேறு வழியே இல்லை. சரி நம்மால் வேறு இருங்க, சாவலை, அட தள்ளி போடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரணி பாட் அவர் வந்து தரணி அவர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கையில் MP40 இல்லை, MP40 இருந்ததுன்னா சரி விட்டுறலாம். சரி M4A1 லாங் ரேஞ்சு கொண்டு எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. இந்த மேட்ச் வந்து அடி பொழந்து கட்டியாச்சு. ஆனால் பட் நம்ம கையில் க்ளோவல் இல்லை. ஓகே, ஐயோ அந்த க்ளோவலும் போச்சே, வடை போச்சே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா M4A1 எடுத்துகிட்டு வந்து கிருட்டுன்னு அழுத்தலாம் அப்படின்ட்டு வந்துட்டா எனிமி எனக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு மிச்சம் வந்துட்டான் வேகமாக. சரி இது சரிவிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தாம்சன் எடுத்துகிட்டு வந்து கிருட்டுன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு வந்து பாதி லைஃப் குறைஞ்சிருக்கும். ஆஹா, டீம்மேட்டே வந்துட்டானுங்க. அவ்வளோதான், சோளமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி டீம்மேட்டே 4 ஸ்குவாடுமே வந்துட்டானுங்க. ஸ்குவாடு வந்தோடனே என்னை வச்சு செஞ்சுட்டானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரணி பாட் அவருங்கிறவர் வந்து வெறித்தனமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டீம் வந்து வைப் பண்ணுறதுக்காக போக ஆரம்பிச்சிட்டாரு. போயிட்டு என்ன பார்த்திங்கன்னா வந்து அவரும் பார்த்துட்டாரு. அவ்வளோதான், அவர் வந்து ஒன் டேப் கிங்கு. வெறித்தனமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஒவ்வொருத்தனும் நாக் பண்ணி முடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், ஒருத்தர் வந்து காலி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட்லேயே ஒருத்தன் அடி வாங்கினார். இவன் வந்து ஏஆர்டி டைட்டன் வந்து ட்ராகன் கிரனோட போடுறான். இவனுக்கு கிருட்டுன்னு மேக வச்சு அழுத்த ஆரம்பிச்சிட்டான். மேக அழுத்த ஆரம்பிச்சிட்டா 2 பேரும் நாக் பண்ணிட்டாங்க. நம்ம டீம்மேட் வந்து சூப்பராக வந்து எக்ஸமைட்டா அந்த கண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து கிருட்டுன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அழுத்தினால வந்து இருந்தாலும் ஜோனில் போய் நாக் ஆகிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவன் மேக் எடுத்து கிருட்டுன்னு வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம வெறித்தனமாக 2-1 போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கோப்ரா இருந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். கோப்ராவை கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இனிமேல் மண்டையை தாளித்து விட்றலாம். கோப்ரானா சும்மா இல்லை அப்படின்ற ஒரு கண்டென்ட்டோட கோப்ரா மட்டும் இருந்ததுன்னா போதும் கைஸ், டீமை அசால்ட்டாக வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய டேலண்ட்டை பொறுத்தாப்பில் தான் இருக்குது. கோப்ரா அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். நம்மளுடைய டேலண்ட் அது மட்டும்தான், நம்மளுடைய ஸ்கில்லு மட்டும்தான் வந்து எங்கேயா இருந்தாலும் பேசும். நீங்கள் இங்கே என்ன கன்று எவ்வளோ வேணால் டாப் பண்ணி என்ன வேணாலும் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய ஸ்கில்லு மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல போனால் செதைச்சி விட்ருவானுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நானும் அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான், நம்மக்கிட்ட வயாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்ற வேகத்தில்
வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் எல்லோரும் வந்துட்டானுங்க. சரி நம்ம இந்த சைடு திரும்பி நின்றுக்குவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு படிக்கிட்டு இருக்கோ அந்த சைடு அழுங்காமல் ஏறணும். என்னை பார்த்து நல்லா டீம் வைப் பண்ண கற்றுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். கிருட்டு கிருட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு அழுத்த ஆரம்பிச்சிடணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். கிருட்டு கிருட்டு கிட்டு கிட்டுன்னு அழுத்தினோம்னா அவ்வளோதான் கைஸ். ஐயோ கொஞ்ச நேரத்தில் நம்ம நாக் பண்ணியிருப்பாங்க கைஸ். ஆஹா டீமே நம்மளை நம்பி தான் கைஸ் இருக்குது. டீமே நம்மளை நம்பி தான் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீமே நம்மளை நம்பி தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்க இருங்க கைஸ். அவன் என்ன செத்துருக்கணும். என் கையில் என்ன சாவாமல் இருக்கிறான்னா அவனுக்கு ஆயுசு கெட்டின்னு அர்த்தம். ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்துடுவானுங்க. பாருங்க கிட்டு 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 கிட்டுன்னு அழுத்தணும். அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒருத்தன் தான் அவன் நினச்சானா அவன் அடிச்சிடலாம். நம்ம டீம்மேட் அடிச்சிடலாம். பட் ஆனால் என்ன பண்ணுவாப்புல போச்சு வட போச்சு கைஸ். இருந்தாலும் கவலை விட்டு தள்ளுங்க. நம்மக்கிட்ட இன்னும் 2க்கு 2 தான் வந்திருக்கானுங்க. நமக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது நம்ம அசால்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு. நாமளும் வெறித்தனமாக என்ன எடுத்துடலாம் இந்த தடவை. M4A1 ஐயோ உட்பேக்கர் எடுத்துருந்தான். நல்ல வேலை கைஸ். நம்ம கரினா பண்ண ஒரே நல்ல விஷயம் வந்து நம்ம கன்னை மாற்றி எடுத்துட்டாலும் வேணுங்கிறப்ப கன்று கருமம் பிடிச்ச கரினா. சரி கைஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கோபரா வச்சே நம்ம சமாளிச்சிக்க வேண்டியதான். கோபரா இங்கே வாபரா. லார்டு லபக்குதாஸ் மாதிரி குடு 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 குடுன்னு ஓடணும். டீம்மேட் நம்ம எனிமி டீம்மேட்லாம் இருப்பானுங்கன்னு நம்ம கருமம் பிடிச்சோனே. அச்சோ கைஸ் எல்லாருமே இங்கே தான் வந்துட்டானுங்க. நம்மளை செஞ்சு விட்டு செதைச்சி விட்றானுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் இருங்க. இப்போ பாருங்கள் என்னை செதைச்சி விடாமல் ஒருத்த விட மாட்டான் போல். கிட்டு கிட்டு கிட்டுன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆஹா இந்த கேரக்டர் போட்டிருந்தாவே பயமாக இருக்குது கைஸ். போங்க கைஸ். இது மேட்ச் மாதிரியே எனக்கு ஒன்றும் தெரில. நம்ம டரணி பாட் அவர் தான் வந்து 1v4 ஆட போகிறாரு. அவ்வளோதான் கைஸ். நம்ம M4A1 கிட்டுன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அழுத்திட்டு அங்கே ஒரு டீமெண்ட்டை வந்து பார்த்துட்டாருன்னா விட மாட்டார். 1v4 எப்படி பக்காவாக ஆடுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். செம்ம டீம் கைஸ். சூப்பராக விளையாடுவார். பார்த்தீங்கன்னா வந்து M4A1 எடுத்துட்டாரு. M4 எடுத்துட்டாங்கன்னா போதும் ஒரே இதில் ஒன் டேப் தான் அடிப்பார். ஒரு பெரிய ஆளு கைஸ். கிராண்ட் மாஸ்டர் பிளேயரே வந்தாலும் இவர்கிட்ட தோற்றுவார்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஆடுவார். வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக டீம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டுன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான். தனித்தனியாக இருந்தால் டீம் வைப் பண்ணியிருப்பார். இல்லை ஸோ ஒட்டுக்காக இருக்கிறதுனால வந்து ஒன்றும் சமாளிக்க முடியல அவரால். நம்ம உட்பேக்கர் எடுத்துகிட்டு வந்து அழுத்தலாம் கைஸ். அதுதான் நமக்கு செட் ஆகும். நம்ம உட்பேக்கர் எடுத்துகிட்டு வந்து அழுத்திட்டோம்னா எனிமி ஓடியே போயிடுவாங்க கைஸ். ஹலோ கைஸ். அதே மாதிரி நம்ம கேமர் வெங்கி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வருவேன். பை கைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேட்சை முடிப்போமா இல்லையான்னு மட்டும் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இல்லைனா சேலஞ்சிங் வீடியோ வேணுமா, எந்த மாதிரி வீடியோ வேணும். எனக்கு வந்து என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில. நான் பாட்டுக்கு கிட்டுன்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். அந்த கிட்டுன்ற வார்த்தை வந்து நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ஐயோ ஊக்காங்க வேறு போட்டு கிட்டுன்னு வரான். ஆட கிருட்டு தான். கிருட்டு தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அழுத்தி பிடிச்சி போயை அடிக்க வேண்டியதான். இன்றைக்கி போயை அடித்தே ஆகணும். நம்ம இந்த மொபைலில் எனது நார்மல் வந்து ரெட்மி மொபைல் தான் கைஸ். நம்ம வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அப்பாட்டாக்கர் மொபைலில் ஒன்றும் வச்சுட்டு கிடையாது. அவ்வளோதான் கைஸ். அந்த டீமேட் வந்து செதைச்சி விட்றலாம். கொஞ்சம் தலையை காட்ட மாட்டேங்கிறாங்க கைஸ். தலையை காட்டினா வருது. அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் பைத்தியக்காரன்றது சரியாக தான் கைஸ் இருக்குது. கிட்டுன்னு ஓடணும் கைஸ். இதெல்லாம் ஓடலைன்னா அவ்வளோதான் பொழப்பு நாரி. ஆஹா அவ்வளோதான் கைஸ். கொஞ்ச நேரத்தில் சேர்த்து விட்டான். நான் வேறு தெரியாமல் ஜோன்லேயே போய் விழுந்துட்டேன். கண்ணாயிரம் அடி வாங்கினது சரியான அடி வாங்கி